பிள்ளைலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? அவ்வளோ கேட்குறாள்ண்ணே, இவன் எதுக்கு உனக்காக பேசுகிறான்னு? என் ஃப்ரெண்டோட வாழ்க்கைக்காக நான் தான் பேசுனேன். என் ஃப்ரெண்டு பேச மாட்டான். சரியா? அதுக்காக தான் நான் பேசுகிறேன். ஓகே. ஒரு காலத்தில் அவங்க ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு. ஆனால் இப்போ எனக்கு ஃப்ரெண்டு இல்லை. ஏன்னா என் நம்பரை பிளாக்ல வச்சுட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட இனிமேல் நான் பேச மாட்டேன். பேசலைனாலும் அவங்களுக்கு ஒன்றுனா நான் தான் முன்னாடி வந்து நின்று கேட்பேன். அவங்க புருஷன் வேணால் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் அவங்க வாழ்க்கையை அடுத்தவங்களுக்கு விட்டு தர மாதிரி கிடையாது. அதனால தாண்டி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் நான். இப்போ என்ன வாட்ஸ்அப் மெசேஜ் விட்டு நார்மல் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை வேறு யார் செல்லேருந்து ஒப்பன் செல்லேருந்து பண்ணிகிட்ருக்கியா? எனக்கு ஒன்றும் புரியலை. ஃபோனை பார்த்தா தெரிஞ்சிருது. மறுபடியும் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் நினைக்கணும்னு நினைக்காத. அவள் புருஷனை அவள் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணிகிட்ருக்கா. தேவையில்லாத பண்ணாதீங்க. இது நல்லதுக்கு கிடையாது. அவள் தான் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறான். அந்த லவ்வுக்கு அர்த்தம் என்னன்னே அந்த பரதேசி நாய்க்கு தெரியாது இது வரைக்கும். பார்த்துக்கங்க. அவளுக்கு துரோகம் பண்ணணுன்னு நினச்சிங்க. எப்படி கெட்ட வார்த்தை சொல்லி இனிமேல் சோசியல் மீடியாவில் பேசுவேன். மரியாதையாக இருந்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை. இல்லைனா வீடு தேடி வந்து அடிப்பேன் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க.